PVDV கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் 65. பொதுவாக ரோட்டு கடையில் நம்ம சிக்கன் 65 சாப்பிட்றப்போ ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே ஸ்டைலில் வீட்டில் நம்ம எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து குயிக்காக நல்லா கிறிஸ்பியாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக எலும்பு இருக்கிற மாதிரியும் கொஞ்சமாக வந்து எலும்பே இல்லாமல் சதை மாத்திரம் இருக்கிற மாதிரியும் ரெண்டையும் சேர்த்து ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கலர் சேர்க்க போகிறதில்ல, 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 லெமன் சாறு எடுத்து வச்சிருக்கிறேன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் போல் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கடற்பாசி, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் அரிசி மாவு. ஃபஸ்ட்டு இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற ஜீரகத்தை இந்த மாதிரி இடிக்கிற இதில் போட்டு நான் இடித்து எடுத்துக்கிறேன். இதை வந்து மிக்சியில் அரைச்சி போடுறத காட்டிலும் இந்த மாதிரி இடித்து சேர்க்குறப்போ ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். முதல் ஜீரகத்தை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சிட்டு அதுக்கப்புறம் இடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்து கொலகலன்னு ஆயிட்டுனா ஜீரகம் வந்து இடிபடாது, ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்காது. ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாட்டாலும் கொஞ்சம் நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வேணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இடித்து எடுத்துக்கிறேன். இடித்து எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப திக்காக இருக்காது, இந்த மாதிரி பேஸ்ட் பதத்தில் இருக்கும். அடுத்து வந்து நான் இடிக்க போகிறது அந்த வாசனை ஐட்டத்தை. அதையும் இந்த மாதிரி இடிக்கல்லில் போட்டு அதுவும் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இடித்தோம்னா நமக்கு நல்ல பேஸ்ட்டு பதத்தில் கிடைக்கும். முதலையே தண்ணி ஊற்றி இடித்தோம்னா இடிபடாது, அப்படியே முழுசாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே நான் இடித்து பேஸ்ட்டாக இந்த பதத்தில், இந்த பார்த்தாலே தெரியும் நல்லா அரைப்பட்டிருக்கு, இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிறேன். அடுத்து எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீஸோட மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர், பெப்பர் தூள், கொத்தமல்லி தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்ச ஜீரகம் பேஸ்ட், அரைச்ச கரம் மசாலா பேஸ்ட், தயிர், கருவேப்பிலை, லெமன் ஜூஸையும் அது கூட சேர்க்கணும். எல்லாத்தையும் நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour கழித்து தான் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரையும் அரிசி மாவையும் சேர்க்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1/2 hour ஆகிட்டு இப்போ கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவையும் ஒன்றா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஆல்ரெடி 1/2 hour முன்னாடியே நம்ம வந்து மற்ற ஐட்டம்லாம் போட்டு ஊறிட்டு இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். நல்லா ஊற ஆரம்பிச்சிட்டு இப்போ நல்லா ஊறிட்டு அடுத்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணி ஒன்றா பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெயும் நல்லா சூடாயிட்டு ஒரு பீஸாக நான் போட்டு எடுக்கிறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் திருப்பி போடணும்.
திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வந்ததும் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடை ஸ்டைலை விட சூப்பராகவே இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே அரைச்சி போட்டிருக்கனால மசாலாவோட டேஸ்ட்டுமே உள்ளே இறங்கியிருக்கும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். வச்சிங்கன்னா தட்டே காலி ஆயிரும். தயிர் சாதம் சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. திருப்பி போட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. ஒட்டுமோ வீட்டிலே மசாலா ரெடி பண்ணியிருக்குமே ஒட்டுமே நினச்சா ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா அதுக்கு தான் நம்ம கார்ன்ஃப்ளவரும் ரைஸ் ஃப்ளாரும் சேர்க்குறோம். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்ல கிறிஸ்பியாக வந்ததும் எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு அந்த கருவேப்பிலையும் அதோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி அதுவுமே நல்லா கிறிஸ்பி ஆயிரும். எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்குமே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு எடுத்துட்டேன். இதை வந்து பிளேட்டுக்கு வந்து நீங்கள் வேணுங்கிறது லெமன் விட்டு பிழிஞ்சு சாப்பிடலாம். சில்லி வேணும்னா கட் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கணுன்னா PVDV கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.